ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த வருஷத்து தீம் வந்து பகவத்கீதை சாப்டர் 10 விபூதி யோகம். விபூதி யோகம்னா இந்த சாப்டரில் கிருஷ்ணர் வந்து அவரோட விபூதியை, அவரோட க்ளோரியை அவரே சொல்கிறார். ஏன் அவரே சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அர்ஜுனன் வந்து அவர்கிட்ட கேட்குறார் என்னென்னு, இந்த மாதிரி நீ தான் எல்லா இடத்துலையும் இருக்க, நீ தான் எங்கேயும் இருக்கன்றது எனக்கு தெரியும், ஆனால் எங்கே பார்த்தாலும் நான் உன்னையே தான் பார்க்கணும் அப்படின்னும்போது நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீ எனக்கு சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அப்படி கேட்கும்போது இந்த இடத்துல நான் புரிஞ்சுன்றது என்ன அப்படின்னா, யாராவது நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்டால் மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிறத நான் இன்டர்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ இதை அர்ஜுனர் கேட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொல்லுவார், சரி அர்ஜுனா, நான் உனக்கு என்னோட விபூதிகளை சொல்கிறேன், ஆனால் என்னால் என்னோடய விபூதி எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, ஏன்னா நான் சகலத்துலேயும் இருக்கேன். இப்போது எனக்கு என்ன மனசில் தோன்றதோ அதை நான் சொல்கிறேன் உனக்கு அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவரோட விபூதி முதல்ல அவர் சொல்ல ஆரம்பிக்கும்போது, முதல்ல ஒளிகளில் நான் சூரியனாக இருக்கிறேன், நட்சத்திரங்களில் சந்திரனாக இருக்கிறேன், மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன். ஏன் மார்கழி அப்படின்னா, நம்மளோட மார்கழி மாதம்தான் தேவலோகத்தில் பிரம்ம முகூர்த்த டைம், அதனால நான் மார்கழி மாதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நம்மளோட இந்திரியங்களில் மனசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். எப்படி மனசாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது, வாய் பேசுகிறது எல்லாமே நம்ம மனசு அங்கே இல்லை வச்சுக்கோங்களேன், எதுவுமே நம்மளுக்கு உள்ளே கிரகிச்சிக்க முடியாது, அதனால நான் மனசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது வந்து யஜ்ஞத்தில் நான் ஜப யக்கியமாக இருக்கேன், நீ என்னை ஜபம் பண்ணு, நான் உங்ககிட்ட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். வேதத்தில் சாமவேதமாக இருக்கேன் அப்படிங்கிற, ஏன்னா சாமவேதம் வந்து அதில் மியூசிக்கல் நோட்டேஷனும் ஆட் ஆகிருக்கிறதுனால சாமவேதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நாகத்தில் நான் ஆதிசேஷனாக இருக்கேன், பறவைகளில் நான் தான் கருடன், நான் தான் பிரணவம், நான் தான் காமதேனு, மிருகங்களில் நான் தான் சிங்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் காலத்தில் நான் தான் யமன், அசையா மலைகளில் நான் தான் ஹிமாலயம், நதிகளில் நான் தான் கங்கை, மரங்களில் நான் அரச மரம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அரச மரம் மட்டும்தான் த்ரூ அவுட் த டே அண்ட் நைட் அது ஆக்சிஜன் கொடுக்கும், அதனால் நான் தான் அரச மரம் அப்படின்வார். தேவ முனிவர்களில் நான் தான் நாரதன், ரிஷிகளில் நான் தான் வியாசர் அப்படின்னு சொல்வார். யக்ஷர்களில் நான் தான் குபேரன், அசுரர்களில் நான் தான் பிரகல்லாதன், படை தளபதியில் நான் தான் ஸ்கந்தன், தேவ புரோகிதர்களில் நான் தான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஏமாற்றுவதில் நான் தான் கேம்பிளர், சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் சொன்ன உதாரணங்கள் எல்லாமே வந்து அவரோட யுகத்தில் அவர் கொடுத்த உதாரணங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும்னா சிலதெல்லாம் இருக்குது. அது என்னதுன்னா, ரகசியத்துள் நான் மௌனம், கட்டுப்பாட்டுக்களில் நான் காலம், நீ தவறு செஞ்சால் அதில் நான் தண்டனை, நீ ஜெயிச்சேன்னா அதில் நான் வெற்றி, வாக்குவாதம்னு வந்தால் அதில் நான் வாதம். இந்த வாதத்தில் 3 விதமான வாதம் இருக்குது. ஒன்று ஜல்பவாதம், விதண்டாவாதம், வாதம். ஜல்பவாதம்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவாளை தோற்கடிக்கணுன்னே பேசுகிறது ஜல்பவாதம். விதண்டாவாதம் நமக்கு தெரியும், நம்ம வின் பண்ணணும்னு விதண்டாவாதமாக பேசுகிறது விதண்டாவாதம். வாதம் மட்டும்தான் 2 சைட்லேருந்தும் இருக்கிற நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ரிசல்ட், ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது. ஸோ 3 விதமான வாதங்களில் நான் வாதம், லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், ஐ எம் த பர்த், ஐ எம் த டெத், I am the fear, I am the courage, I am the joy and the sorrow, I am the clarity of thought, I am the forgiveness, I am the truthfulness, I am the intellect and I am the knowledge. நான் தான் எல்லாம் அர்ஜுனா, நீ அதனால எங்கே பார்த்தாலும் நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் கேட்டுட்டு அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்வார், இன்னும் கொஞ்சம் சொல்லு கிருஷ்ணா, எனக்கு இன்னும் ஒன்றதை வந்து கேட்டுகிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீ இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது கிருஷ்ணர் சொல்லுவார், நான் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த யுகமே பத்தாது, அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய ஆடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு உனக்கு நான் திவ்ய கண்களை கொடுத்து நான் விஸ்வரூபத்தை உனக்கு காட்டுறேன் அர்ஜுனா, அப்போ நீ இன்னும் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிடுவார்.
அந்த விஸ்வரூபத்தை கிருஷ்ணர் காட்டும்போது அர்ஜுனனுக்கு முதல்ல வர ஃபீலிங் வந்து பயம். ஓகேவா? அந்த பயம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆச்சரியப்படுவார். அந்த ஆச்சரியப்பட்டதுக்கு அப்புறம் தான் பக்தி சரணாகதியாக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, அப்பா கிருஷ்ணா, உன்னை வந்து என்னால் இந்த கோலத்தில் பார்க்க முடியல, நீ எனக்கு சாதாரணமாக என் கிருஷ்ணராகவே காட்சி கொடுப்பா, போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.